ஞானசேகரன் வழக்கோட தீர்ப்பு பற்றி இப்போது அண்ணாமலை வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ணாமலை முதல்ல மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஆக்டிவாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டும் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆதங்கத்தை வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அப்பப்போ எதுக்கு பேசணுமோ அதுக்கு வந்து அண்ணாமலை பேசிட்டு தான் இருக்கார். இப்போது இந்த ஞானசேகரன் வழக்கு தீர்ப்பு பற்றி அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும். இதுபோன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற விவரம் வந்து ஜூன் 2ஆம் தேதி நீதிமன்றம் சொல்லுவாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு.